I guess நான் 9th standard படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மோக் பண்ணேன். அண்ட் போக 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 அது ஒரு ஹேபிட்டா மாறி ஐ ஸ்டார்டட் டு ஸ்மோக் அ லாட். பட் எங்க ப்ராப்ளம் என்னன்னா, இனிஷியலா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ஸ்மோக் பண்ணேன்னா இப்போ எனக்கு ஸ்மோக் பண்றதுக்கு சுத்தமா எக்ஸைட்மெண்ட் இல்ல. பட் ஐ ஸ்டில் டூ இட் எவ்ரி சிங்கிள் டே அண்ட் தட்ஸ் த ப்ராப்ளம். பிகாஸ் எனக்கு கிரேவ் ஆகி ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்மோக் பண்ணா பரவாயில்ல. பட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்மோக் ஐ ஸ்டில் எண்ட் அப் ஸ்மோக்கிங் சம்ஹவ். இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு 4 to 5 hours நான் ஸ்மோக்கிங்ல மட்டும் ஸ்பெண்ட் பண்றேன். அண்ட் ஐ கெஸ் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி ஸ்மோக்கிங் அடிக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் டூ மச். Let me tell you, I'm not addicted to smoking. In fact, I never smoked in my entire life. But நம்ம எல்லாருமே இன்னைக்கு டைம்ல we are addicted to something that is even worse than smoking. And அது mindless scrolling அப்படின்னு சொல்லலாம். Which is நம்ம கண்ட்ரோலே இல்லாம இந்த டிவைஸ் எடுத்து ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது. இல்ல இது ஸ்மோக்கிங் அளவுக்கு டேஞ்சர் இல்ல, நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா let me clearly explain you. ஸ்மோக்கிங்க்கும் மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்க்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. இந்த ரெண்டையும் நம்ம ரெகுலரா பண்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா டோபமைன் அப்படிங்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பிகாஸ் ஒவ்வொரு டைம் ஸ்மோக் பண்ணும்போதும் சரி, இல்ல ஒவ்வொரு டைம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, நம்ம பிரெயின்ல இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த டோபமைன் ஓவர் டைம் ரிலீஸ் ஆகும் போதும் நம்ம ஏதோ அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். இதனாலேயே இந்த டோபமைனை ஃபீல் குட் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல் ஈவினிங் கிரிக்கெட் விளையாண்டுட்டு அந்த கடைக்கு போய் சில்லா ரஸ்னா குடிக்கும் போது நம்ம ஹோல் பாடி அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆகும். அண்ட் அந்த மொமெண்ட்ல நம்ம பாடிக்கு நிறைய பிளஷரும் இருக்கும். இதுக்கான ரீசன் அந்த பாயிண்ட்ல டோபமைன் ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் இந்த டோபமைன் வச்சுதான் ஸ்மோக்கிங்கா இருந்தாலும் சரி, மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்கா இருந்தாலும் சரி, இந்த டோபமைனை நமக்கு ஃப்ரீயா சப்ளை பண்ணி தான் நிறைய பேர் இதுக்கு அடிக்டடா இருக்கும். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, ரெண்டுக்குமே withdrawal symptoms ஜாஸ்தி. அதாவது ஒரு ஸ்மோக்கர் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல ரெகுலரா மொபைல் யூஸ் பண்றாங்க, இனிமே மொபைல் யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, both of them will feel super anxious. and திருப்பி எப்போடா அதை நம்ம கையில எடுப்போம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். and இந்த withdrawal symptoms ரெண்டுக்குமே காமன். and இதையும் நான் சும்மாலாம் சொல்ல, I have actual data to prove this. because ஒரு ஸ்டடில தன்னையே அறியாம மொபைல் யூஸ் பண்றவங்க கிட்ட இருந்து அவங்க மொபைலை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இந்த 50% of peopleக்கு severe anxiety feel பண்ணிருக்காங்க. and this suggests smartphone is as addictive as any substance. but I agree, smoking அளவுக்கு இது dangerous இல்ல, because அதுல nicotine இருக்கு, which is actually more dangerous than mindless scrolling. but what I'm trying to say is the percentage of people who are addicted to smoking is way lesser than the percentage of people who are actually addicted to mindless scrolling. and that's the problem, because as per data இன்னைக்கு 55% of Gen Z mindless scroll பண்றதையும் தாண்டி ஒரு நாளைக்கு more than 5 hours மொபைல் யூஸ் பண்றாங்க. so basically நம்ம எல்லாருமே இந்த டிவைஸ்ல ரொம்ப டிபெண்டன்ட் ஆகி இருக்கிறோம். and இதுல 31% of peopleக்கு ஒரு 30 நிமிஷம் அவங்க போன் அவங்க கையில இல்ல அப்படின்னா பயங்கர அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. so basically we are super dependent on this device. but ஏன் Gen Z இவ்வளவு மோசமானாங்க? and இந்த மொபைல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்துச்சு? just imagine 1980s இல்ல 1970sல இருக்கிற ஒருத்தவங்கள டைம் டிராவல் பண்ணி இன்னைக்கு 2024ல நிப்பாட்டணும் அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃபை பார்த்து they would be super shocked. இன்ஃபேக்ட் அவங்க அதை நம்பி இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஏன் எல்லாருமே அந்த ஒரு குட்டி டிவைஸை பாக்குறாங்கிற அந்த ஃபேக்டர் அவங்களால புரிஞ்சிருக்கவே முடியாது. 1980sல கிட்ஸா இருந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தியர் டைம் ஸ்லீப்புக்கு போயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு 8 hours, அண்ட் வெளியே போய் விளையாடுறதுக்கு ஒரு 2 to 3 hours, அண்ட் படிக்கிறதுக்கு ஒரு 1 hour, அண்ட் ஃபேமிலி டைம் ஒரு 2 hours, அண்ட் இதை தாண்டி மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு 2 to 3 hours. பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இஸ் a privilege. பிகாஸ் 2024ல ஒரு கிட்டோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, ஸ்லீப்புக்கு 8 hours, ஸ்கூலுக்கு 8 hours, அண்ட் ஸ்கிரீன் டைம் 7 to 9 hours, which includes social media, gaming, Netflix and everything, and physical activity approximately 4 hours per week, which is less than 1 hour per day, and studyக்கு ஒரு 1 hour, familyக்கு ஒரு 1 hour, and மத்த interactionsக்கு ஒரு 1 hour. and இந்த ரெண்டு கிட்ஸுக்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா screen time. and I'm sure this is only going to increase year by year, because இந்த சார்ட் பாத்தீங்கன்னா you will understand நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு குவார்ட்டரும் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். and நிறைய ஃபீச்சர்ஸ் வர வர இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து டைமை இது ஸ்டீல் பண்ணிட்டே தான் இருக்க போகுது. பட் இன்னைக்கு இவ்வளவு மொபைல் யூஸ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். பட் ஒரு காமன் ரீசன் என்னன்னா சோஷியல் மீடியா. அண்ட் சோஷியல் மீடியா யூஸ் பண்றது தப்பு இல்ல. பட் இது எங்க ப்ராப்ளமா மாறுதுன்னா, நம்ம கண்ட்ரோலே இல்லாம நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். பிகாஸ் அந்த கேஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ணல, சோஷியல் மீடியா இஸ் ஆக்சுவலி யூசிங் அஸ். அண்ட் இன்னைக்கு டைம்ல நிறைய பேர் ஃபியூச்சர்ல ஏஐ எல்லாம் வந்தா நம்மள ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் us are already out of control. we are basically addicted to this device. and இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தவங்க ரொம்ப கம்மி பீப்பிள் தான். பட் ஒரு ஹியூமனை ஈஸியா அடிக்ட் ஆக்க முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா நம்மள ஹூக்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான சைக்காலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். சோ அகைன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியா ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு டோபமைன், இன்னொன்னு ஸ்லாட் மெஷின். இது எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க நான் கிளியரா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் டோபமைன் ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு பிளஷர் ஆர் மோட்டிவேஷன் கிடைக்கும். பட் இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த டோபமைனை திருப்பி கொடுத்து தான் நமக்கு இந்த ஹாபிட்டை கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 1980s எடுத்துக்கலாம், ஒருத்தருக்கு அந்த மாதிரி பிளஷர் கிடைக்கணும் அப்படின்னா ஐதர் ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஒரு ரிசல்ட் கிடைச்சு
கிடைச்சு அதுல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், இல்ல ஃபுட்ல கிடைச்சிருக்கலாம், இல்ல அவங்க ஜிம் போகும்போது அந்த வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது கிடைச்சிருக்கலாம். பட் பேசிக்கா ஒரே இடத்துல உட்காந்து ஒரு போன் பார்த்து அந்த ஃபிங்கரை ஸ்வைப் பண்றதுனால அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு இந்த டோபமைன் ரிலீஸ் ஆனதே இல்ல. இன்ஃபேக்ட் முன்னாடி காலத்துல இருந்த ராஜாக்களோடலாம் இன்னைக்கு ஒரு 15 வயசு பையனோட பிரெயின்ல நிறைய டோபமைன் ரிலீஸ் ஆகியிருக்கலாம். அந்த அளவுக்கு we have this unlimited supply of dopamine. இப்போ இத கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இதோட இன்னொரு சைட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்லாட் மெஷின் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த ரெண்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நம்மள கண்ட்ரோல் பண்ற இந்த சோஷியல் மீடியால இருந்து அதே ரெண்டு கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். So what is a slot machine? So slot machine is type of a gambling device. So நிறைய கசினோஸ்ல எல்லாம் இத நீங்க பார்க்கலாம். So இது எப்படி வர்க் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்க அந்த ஸ்லாட் மெஷின் முன்னாடி போய் you'll have to pull the lever. நீங்க அதை புல் பண்ண உடனே அந்த ஸ்லாட் மெஷின்ல ரீல்ஸ்னு 3 இருக்கும். ஒருவேளை நம்ம போன்ல பாக்குற ரீல்ஸும் இந்த ரீல்ஸ்ல தான் பேர் வச்சிருக்காங்களா? I'm not really sure. பட் நீங்க புல் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற 3 ரீல்ஸ் சுத்திட்டே இருக்கும். and அந்த 3 ஸ்டாப் ஆகும்போது ஒரு ரேண்டம் நம்பர் அதுல ஜெனரேட் ஆகிருக்கும். and அந்த நம்பர் ஒரு செட் ஆஃப் நம்பர் மேட்ச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா you will be able to make more money in that. So it's simple. நீங்க அங்க போறீங்க, லிவரை புல் பண்றீங்க, அந்த ரீல்ஸ் ஸ்பின் ஆகும், ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். and அந்த காம்பினேஷன் உங்ககிட்ட இருக்கிறதோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா you will get money. பட் இந்த ஸ்லாட் மெஷின் எப்படி ஒரு அடிக்டிவான கேம் ஆச்சு அப்படின்னா இதுல நீங்க எவ்ரி டைம் அந்த லிவரை புல் பண்ணும்போதும் உங்களுக்கு மணி வராது. பட் that doesn't mean உங்களுக்கு மணி வரவே வராது அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு டைம் வரதுக்கான சான்ஸும் இருக்குது. சோ இதனால அந்த ஒரு டைம் வரதுக்கான சான்ஸை தேடி தேடி நிறைய டைம் நீங்க அந்த லிவரை புல் பண்ணிட்டே இருப்பீங்க, hoping that this time the numbers will match. and இந்த டெக்னிக்கை தான் intermittent reinforcement ன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா டைமும் மணி கொடுக்காம அந்த மணியை தேடுறதுக்காக பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் மணி கொடுப்பாங்க. and இது ஒரு விஷியஸ் சைக்கிள். and இதே டெக்னிக்கை தான் சோஷியல் மீடியாவும் ஃபாலோ பண்றாங்க. and இங்க மணிக்கு பதிலா you have content and அந்த லீவருக்கு பதிலா all you have to do is refresh on Instagram. and ஒவ்வொரு டைம் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணும்போது புது கான்டென்ட் வரும். and சில டைம் அந்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம் and அடுத்த 5 ரீல் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். பட் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ரீல் மாதிரி ஒரு ரீல் வரும்னு நீங்க தேடி 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 அது ஒரு ஹாபிட்டாவே ஃபார்ம் ஆயிடும். and இதே மாதிரி தான் அந்த இன்டர்மீடியட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் டெக்னிக் ஃப்ரம் தி ஸ்லாட் மெஷினை எக்ஸாக்ட்டா இந்த சோஷியல் மீடியால அப்ளை பண்ணி நம்ம எல்லாருமே இதுல ஹூக்டா வச்சிருக்காங்க. now this is all clear. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அட்டென்ஷன். இன்னைக்கு எக்கனாமில மோர் தென் கரன்சி ஒரு வேல்யூபிளான அசெட் என்னன்னா பீப்புளோட அட்டென்ஷன். சோ நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாமே விகரஸா ஒர்க் பண்ணி நம்ம சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாபிட்டை நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் இதுல என்ன பிரச்சனைனா எந்த அட்டென்ஷனுக்காக அவங்க கம்பீட் பண்றாங்களோ அதே அட்டென்ஷன் தான் நமக்கு கம்மியாகிட்டே இருக்குது. அண்ட் அதுதான் இந்த சோஷியல் மீடியா காஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், which is low attention. because நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச சார்ட் மாதிரி 1980ஸ்லயோ இல்ல 1990ஸ்லயோ டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கார்ஸான ரிசோர்ஸ். நிறைய பேருக்கு டெய்லி டோபமைன்லாம் கிடைக்காது. இதனால they had to do harder tasks to get the dopamine and that would have felt more meaningful. பட் இன்னைக்கு இவ்ளோ ஈஸியா அந்த டோபமைன் கிடைக்கிறதுனால ஒருத்தன் ஏன் இதை விட்டுட்டு கஷ்டமான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும்? அப்படியே சூஸ் பண்ணாலும் அவன் அதுல ஃபோக்கஸ் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் பிரெயின் கிளியரா ட்ரெயின் ஆகிருச்சு. இதுல நீ கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஈஸியா நீ மொபைல் எடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணனாலே இதுல கடைசியில கிடைக்கிற டோபமைன் உனக்கு எப்பவுமே கிடைச்சிடும். அப்புறம் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு நம்மளோட ஓவரால் அட்டென்ஷனையே ரொம்ப கம்மி பண்ணிடுச்சு. அண்ட் இது செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி ஆப்வியஸ், which is we waste a lot of time in this. and இப்போ நம்ம இத சொல்லலாம் இது என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு. பட் trust me, we are actually wasting a lot of time. and இதுல நம்மளையும் blame பண்ண முடியாது because it is designed in that way. இத கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்டடில ஒருத்தவங்களுக்கு 5 வீடியோ காமிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நினைக்கலாம் அந்த ஒரு வீடியோ காமிச்சவருக்கு இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தோணலாம். அண்ட் அந்த 5 வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓகே நம்ம 5 வீடியோ பார்த்துட்டோம், இனிமே வேற ஏதாச்சும் வேலை பார்ப்பாருன்னு நம்ம நினைக்கலாம். பட் ஒரு வீடியோ பார்த்தவரோட 5 வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் இன்னும் நிறைய பார்க்க தோணும். அண்ட் இதுதான் ராபிட் ஹோல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ராபிட் ஹோல் டிக் பண்ணும்போது அது ஓரளவுக்கு உள்ள போயிடுச்சுன்னா வெளியே வந்துடும். பட் அதுவே ரொம்ப டிக் பண்ணிருச்சு அப்படின்னா அது டிக் பண்ண ஹோல்ல இருந்து அதுவே வெளியே வராது. அது மாதிரி தான் 5 வீடியோ பார்த்தவருக்கு திருப்பி இன்னும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் ஒரு பிரெயின் சொல்லும். அண்ட் இதுக்கு அந்த இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு காரணமா இருக்கலாம். சோ பேசிக்கலி ஒன்ஸ் அதை ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இட்ஸ் டூ ஹார்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட். அண்ட் இதுல நான் சும்மா டைம் வேஸ்ட்னு சொன்னாலும் ஒரு நாளைக்கு நான் ரஃபா எவ்வளவு டைம் இதுல ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். லெட்ஸ் சே ஐடியலி நிறைய பேர் இன்னைக்கு 5 hours மேல போன் யூஸ் பண்ணாலும் லெட்ஸ் சே நம்ம வெறும் 3 hours per day போன் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு 7 நாள் அண்ட் ஒரு வருஷத்துக்கு 52 weeks and நம்ம ஆவரேஜா 80 years வாழ்றோம்னு வச்சுக்கலாம், which gives us 87,360 hours now, which is 3,640 days or 520 weeks or 10 years of your life spent scrolling this device. and இத தாண்டி let's say you sleep for 7 hours and அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு we sleep for 2,555 hours. அப்ப நம்ம ஓவரால் லைஃப் டைம்ல we sleep for 2,04,400 hours, which is 8,516 days and 23 or 23 years. so ஒரு வாரத்துக்கு 40 hours ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2,080 hours ஒர்க் பண்றோம். and let's say நம்ம 40 years ஓவராலா ஒர்க் பண்றோம் அப்படின்னு in that case 83,200 hours ஒர்க் பண்றோம், which is 3
3466 days, almost 10 years of your life. So basically sleep work தாண்டி you are left with very smaller chunk of your life, and அதுல 10 years, அதுவும் only if you spend 3 hours on your mobile, you are wasting it. Now இதுல some might argue that I don't waste my time, நான் productive-ஆ யூஸ் பண்றேன் அப்படின்னு. அப்படியே பார்த்தாலும் நான் இதுல ஏன் 3 hours அப்படின்னு எடுத்திருக்கேன்னா, நிறைய பேர் மொபைல்ஸ் டெய்லி 5 hours யூஸ் பண்ணாலும் அது ஃபுல்லா அன்ப்ரொடக்டிவா போகணும் இல்ல, ஒரு 1 hour இல்ல 2 hour ப்ரொடக்டிவா போகலாம். பட் மிச்ச 3 hours அவங்க என்டர்டைன்மெண்ட்க்கு யூஸ் பண்றது லாங்கர் பிக்சர்ல பார்க்கும்போது it's almost a decade. So this is a serious addiction, and I guess this actually helps you understand the seriousness of the problem that we are facing today. Now how do we get out of it? இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி work ஆகலாம். This is how I'm trying to get out of it, and அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். So first, இந்த social media companies எப்படி இந்த slot machine ஃபண்டமெண்டலா வச்சு நம்மள ஹூக்டா மாத்துனாங்களோ, அதே slot machine let's plan to destroy. So ஒரு slot machine நல்லா work ஆகிறதுக்கு 4 குவாலிட்டிஸ் முக்கியம். ஒன்னு கலர்ஃபுல்லா இருக்கணும், ஈஸிலி ஆக்சஸபிளா இருக்கணும், and முன்னாடி பேசின மாதிரி டோபமைன் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருக்கணும், and லாஸ்டா என்டைசிங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கசினோல யாராச்சும் அதை கிராஸ் பண்ணி போனா கூட அந்த ஸ்லாட் மெஷினை ஒரு டைமா ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி அதை என்டைஸ் பண்ணும். அண்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ இதே எக்ஸாக்ட் மெக்கானிசம்ஸ் தான் சோஷியல் மீடியாலயும் இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன் நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னாலே அது நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா we will be able to control it. So first, கலர்ஃபுல். நம்ம யூஸ் பண்ற எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ் இல்ல நம்ம மொபைலோட ஹோம் ஸ்கிரீன் இது எல்லாமே டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். இதனாலே ஒன்ஸ் அந்த மொபைல் ஓபன் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு கெட் லாஸ்ட் இன் தட் வேர்ல்ட், அண்ட் நம்ம சுத்தி என்ன இருக்குங்கிறதே நம்ம மறந்துடுவோம். பிகாஸ் அந்த கலர்ஸ்லயே நம்ம கண் லாக் ஆயிடும். ஸோ அதுல இருந்து வெளியே வந்து if you have to be more conscious, the one thing which helped me is enabling grayscale option. So this might be different for Android and iOS, but basically அதுல இருக்கிற கலர்ஸ் நம்ம கிரே ஆக்கிட்டோம் அப்படின்னா we will be more conscious about our mobile usage. நான் சில பேர் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நினைக்கலாம். So full day grayscale enable பண்ண முடியல அப்படினாலும் அட்லீஸ்ட் work அப்போ ஒரு நாளைக்கு 6 to 8 hours மொபைல்ல grayscale டைம் செட் பண்றது நல்லது. And second, thought machine யூஸ் பண்ற டெக்னிக் easily accessible, because all you have to do is just stand there and pull the lever. அதே மாதிரி இந்த social media app யூஸ் பண்றதுக்கு all you have to do is just open the mobile, click and you get the dopamine. So இவ்ளோ ஈஸியா accessible இருக்கிற இந்த whole processor நம்ம காம்ப்ளிகேட்டா மாத்த போறோம். அதுக்கு we will have to add something called friction. So basically நம்ம இதுக்கு வந்து நிறைய தடைகளை உருவாக்க போறோம். இதுக்கு லெவல் 1, நீங்க அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமை முதல்ல ஹோம் ஸ்கிரீன்லயே வச்சுக்காதீங்க, அண்ட் அதுக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த இன்ஸ்டாகிராம் போட்டுருங்க. So ஒவ்வொரு டைம் நீங்க போன் ஓபன் பண்ணி இன்ஸ்டாகிராம் போகணும்னு நினைக்கும் போதும் you will have to either search for it or you will have to swipe, find the folder and then get into the app. So இது level 1 of friction. இல்ல இது work out ஆகல அப்படின்னா ஒவ்வொரு டைம் இன்ஸ்டாகிராம் இல்ல எனி சோஷியல் மீடியா அக்கவுண்ட் யூஸ் பண்ணும்போதும் அதுல இருந்து வெளியே வரும்போது அதை லாக் அவுட் ஆர் டெலீட் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் இது இன்னொரு லேயர் ஆஃப் ஃபிரிக்ஷன். பட் எனக்கு இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகல. பர்சனலி எனக்கு 1 செகண்ட் அப்படின்னு ஒரு ஆப் ஹெல்ப் பண்ணுச்சு. சோ இது என்ன பண்ணணும்னா, ஈவன் நான் போன் ஓபன் பண்ணி அது கிரே ஸ்கேலாவே இருந்தாலும் நான் திருப்பி ஸ்வைப் பண்ணி அந்த ஃபோல்டரை கண்டுபிடிச்சு நான் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணாலும் அது லாக் அவுட்டாவே ஆகியிருந்து நான் திருப்பி லாகின் பண்ணாலும் அந்த 1 செகண்ட் ஆப் இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ற அந்த மொமெண்ட்ல இட் will actually ask me to breathe in and breathe out, and ஒரு 1 to 2 seconds என்ன அது பிரேக் எடுக்க வைக்கும். அண்ட் அப்படி பிரேக் எடுக்க வைக்கும் போது you will again be more conscious about what you are doing, and அந்த 2 seconds போதும் to save you from 5 to 6 hours of mindless scrolling. because இது நமக்கு ஹாபிட்டா இருக்கிறதுனால நம்ம அதை ரியலைஸே பண்ணாம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு 2 seconds இதை ஏன் எடுக்கிற அப்படிங்கறத திங்க் பண்ண வச்சிட்டோம் அப்படினாலே இந்த அடிக்ஷனை ரொம்பவே நல்லா கம்மி பண்ணிடலாம். தேர்டா இவங்க யூஸ் பண்ணது டோபமைன் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். சோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, நம்ம மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ டைம் லிமிட். சோ ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஆப்பும் நீங்க ரெகுலரா 3 hours இல்ல 2 hours யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 1 hour இல்ல 1 hour 30 minutes டைம் லிமிட் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதை போக கம்மியா வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு 5 வீடியோ பார்த்துட்டு வைக்கலாம்னு நினைக்கிற நீங்க அதுல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம். சோ ஒவ்வொரு டைமும் வேற ஏதாச்சும் ஒன்று உங்களை ரிமைண்ட் பண்ணிச்சு அப்படின்னா தான் you will again be more conscious about what you are doing. அண்ட் இப்படிதான் அந்த டோபமைன் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ல இருந்து நம்மளே சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா என்டைசிங். பட் என்னதான் ஸ்லாட் மெஷின்ல அவ்வளோ ஃபேன்சியா கலர்ஃபுல்லா இருந்து நம்மள என்டைஸ் பண்ணாலும் மொபைல் போன்ஸ் எப்படி நம்மள என்டைஸ் பண்ணுதுன்னு யோசிச்சீங்கன்னா, மொபைல் போன்ஸோட ஒரு பிகெஸ்ட் வெப்பன் என்னன்னா நோட்டிபிகேஷன்ஸ். பிகாஸ் சின்ன வயசுலலாம் எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு காலையில பார்த்த அந்த சுட்டி டிவி சாங் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு டைம்ல நான் எப்பெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கேனோ ஆக்சுவல் நோட்டிபிகேஷன் வரலனாலும் சரி எவ்ரி 2 to 5 minutes என் மண்டக்குள்ள ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி a disease called phantom vibration syndrome. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த நோட்டிபிகேஷனை கேட்டு மொபைலை யூஸ் பண்ணி ஒரு ஹாபிட்டை நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே இந்த நோட்டிபிகேஷன் தான். சோ முடிஞ்ச அளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ஸ்ல நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஆர் நீங்க ஒர்க் பண்ணும்போது do not disturb mode enable பண்ணி வச்சிட்டு ஒர்க் பண்ணுங்க. because one notification is all it takes to grab 9 hours of your time every single day. இதெல்லாம் கேட்டுட்டு someone can just comment, இதெல்லாம் பார்க்கறதுனால தான் உங்க வீடியோ நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்க என் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க வீடியோவே பார்க்க மாட்டோம். I'm sure I would get a comment like this because இத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் and I've actually gotten similar comments and thank you for being so kind. and இந்த மாதிரி என்னோட பேஜ் பத்தி என்னை விட கேர் பண்ற இந்த பீப்புளுக்கு I'm so grateful, but I'm genuinely trying to help you. so என் வீடியோ பார்க்காம இருந்தா நீங்க மைண்ட்லெஸ்
மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணாம இருப்பீங்க அப்படின்னா then please don't watch it because நீங்க எனக்கு subscribe பண்ணி பார்க்கறத விட I'd be even more happy if you watch my video and then you decide not to waste your time in mindless scrolling and அதுல கிடைச்ச டைம் வச்சு if you actually do something worthwhile then I would be the happiest. And இன்னொரு சைடுல social media is not evil at all because இன்னைக்கு வேர்ல்ட்ல there are so many opportunities and இந்த opportunitiesக்குலாம் ஒரு பெரிய ரீசன் இன்டர்நெட் and social media. And நான் நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி money making has never been this easier. You can literally monetize with any skill that you have and this wouldn't have been possible without social media. So basically ஒரு சைடுல நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி I still believe there are so many good things about the social media. In fact நான் ஸ்கூல் ஆர் காலேஜ்ல கத்துக்கிட்டதை விட யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டது தான் ஜாஸ்தி. And YouTube is actually free education. நமக்கு என்ன ஸ்கில் வேணாலும் இதுல கத்துக்கலாம். ஈவன் ஹார்வர்ட்ல இருக்கிற ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸரோட ஸ்பீச் கூட just with a click of a button நம்ம இங்க நம்ம ஊர்ல இருந்து பார்க்கலாம். And இதே மேட்டர் ஒரு 1960ஸ்லயோ 50ஸ்லயோ சொல்லிருந்தாங்க அப்படின்னா imagine how excited you would be. But இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் abundant-ஆ இருக்கிறதுனால நமக்கு அதோட வேல்யூ புரியல, including me. So I really hope this video will actually help you make use of the internet and social media wisely. ஒருத்தவங்க நான் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தேனா அதை நான் அச்சீவ் பண்ணிருப்பேன், நான் மட்டும் அவன மாதிரி அந்த குரூப் எடுக்காம இந்த குரூப் எடுத்திருந்தேனா இது சூப்பரா பண்ணிருப்பேன், நான் மட்டும் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தேனா இன்னைக்கு சூப்பரா பண்ணிருப்பேன் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லா சிச்சுவேஷனையும் எடுத்து அது மேல blame பண்ணி நான் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணி அந்த பபிள்குள்ளே கம்ஃபர்டபிளா வாழ்ற ஒரு செட் ஆஃப் பீப்பிள். அண்ட் இந்த மாதிரி பீப்பிள் கடைசி வரைக்கும் ட்ரையே பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்க அந்த பபிள்ல கம்ஃபர்டபிளா இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றதுக்கான கட்ஸ் இவங்க கிட்ட இருக்காது. பட் இன்னொரு சைடுல அதுல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் ட்ரை பண்ணுவேன், ஒர்க் ஆனா ஹாப்பி, பட் அப்படி இல்லனா ஐம் ஹாப்பி தட் ஐ ட்ரைடுன்னு இன்னொரு சைடுலயே ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அண்ட் கிளியர்லி இதுல ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்பிள சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுது. அண்ட் செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் அவங்க கோல் கிளியரா இருக்கிறதுனால இவங்க சோஷியல் மீடியா அண்ட் இன்டர்நெட்டை இவங்க அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்றாங்க. சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதாங்கிறது டிபேட் இல்ல. End of the day, it's all about the person who decides to use it in the best way possible or to use it in the worst way possible. In the video, if you're watching till now, which category would you belong? And இதே மாதிரி next time useful-ஆ ஏதாச்சும் ஷேர் பண்ண இருந்தா மட்டும் நான் வீடியோ போடுறேன். And அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா make sure you subscribe to Explore with Epaphra because search பண்ணி வர அளவுக்கு என் பேர் ஈஸி இல்ல. And it's one day or day one.